ஹாய், வெல்கம் டு சேஃப் vlog. 4வது வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம அடிமாலியில் இருக்கோம். அடிமாலியில் நம்ம இருந்த ரூமில் இருந்து அப்படியே காயங்குளம் போக போகிறோம். போகிற பாதையில் நிறைய அருவிகளும் அடர்ந்த காடுகளும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாலமும் இருக்குது. அது என்னங்கிறத பார்த்துட்டே பயணிப்போம் வாங்க. நம்ம வந்த கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அருவி இருந்துச்சு. அந்த அருவி பக்கத்தில் உள்ள ஒரு டீ கடையில் டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். வாங்க பயணத்தை தொடரலாம். நாம் போகும் பாதையிலே பார்த்திங்கன்னா கேரளாவிலே மிக நீளமான ஆறான பெரியார் நம்ம கூடயே வரும். அதில் ஒரு சின்ன பகுதி தான் இது. அப்படியே சும்மா அந்த பாலத்தில் போய் பார்த்தோம். அந்த இடம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா வீடியோ ஃபோட்டோ எடுக்க ஒரு நல்ல இடம். பின்னாடி இந்த மலைகள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பூங்கா இங்கே இருக்கு. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உடனே ஒரு அருவி வந்துடும். அந்த அருவி ரொம்ப ஃபேமஸான அருவி. அருவி பேர் வாலரா. இரண்டு மலை இடுக்கில் நேர்த்தியாக ரொம்பவே நேச்சுரலாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு, அந்த தண்ணி கொட்டுறத. சரி, அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பும் போது பார்த்திங்கன்னா உடனே இன்னொரு பெரிய அருவி ஒன்று வரும். அந்த அருவி பேர் வந்து சேப்பாரா. இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு அருவி தான். இதுதான் அந்த அருவி. நல்ல உயரமான மலையில இருந்து வெள்ளியை உருக்கி கொட்டின மாதிரி தண்ணி விழுகுது. இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள் குரங்குகளுக்கு பிளாஸ்டிக் கவரில் உள்ள சாக்லேட் பிஸ்கட்லாம் கொடுக்குறாங்க. சில குரங்குகள் அதை உரிச்சு திங்கிறதுக்கு பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் சில குரங்குகள் அப்படியே முழுங்கிச்சுன்னா அதோட உயிருக்கே ஆபத்து. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி இயற்கையான நேரங்களுக்கு வரும்போது பிளாஸ்டிக்கை தவிர்த்துருங்க. நம்ம வண்டி வந்து குறைஞ்சி சிசி வண்டி, அதனால் அப்பப்போ ரெஸ்ட்டு கொடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்தோம். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ரோட்டில் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி சின்ன அருவிகளும் கீழே ஓடைகளும் அதிகமாக இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன், பெரியாறு கேரளாவிலேயே மிக பெரிய ஆறாக அது ஓடுது. இதோட ஆரம்பம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஓடைகளாக பிரிஞ்சு முல்லை பெரியார் அணையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு குண்டலை, மாட்டுப்பட்டி அந்த அணைக்கட்டுகள் வழியாக இந்த ஆறு உருவெடுத்து இப்போ நமக்கு கீழே பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. இடுக்கி மாவட்டத்தையும் எர்ணாகுளம் மாவட்டத்தையும் இதுதான் பிரிச்சிருக்கு. அந்த மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு சிறப்பான பாலம் தான் இந்த பாலம். நெறியமங்கலம்
என்ற அந்த பாலம் 1929 கட்டி முடிக்கப்பட்ட பாலம் அது. இந்த பாலத்தை பற்றி எல்லாருமே ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. இதுதான் 2 மாவட்டத்துக்கு இடையிலுமே ஒரு கேட்டு மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். அந்த பாலம் ரொம்பவே குறுகின பாலம், அதனால் அதில் நின்று வீடியோ எடுக்க முடியலை, போய்கிட்டே தான் இருக்க முடிஞ்சிச்சு. போய்கிட்டு இருக்கும்போதே வீடியோ எடுத்திருக்கோம் பாருங்கள். அதுக்கு கீழே தான் பெரியார் ஓடுது. இந்த பாலத்தை பற்றி பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது சுண்ணாம்பு கருப்பட்டி கற்களை கொண்டு கட்டின பாலம், 100 வருஷம் ஆச்சு, இன்னும் உறுதித்தன்மையோடு இருக்குன்னு சொன்னாங்க. உண்மைதான், நாங்களும் பார்த்தோம். ரொம்ப உறுதியாக நல்லா இருக்குது. இதுதான் 2 மாவட்டத்தையுமே இணைச்சிருக்கக்கூடிய ஒரு பாலம். அப்படியே நாங்கள் கீழே இறங்கிட்டோம், ஹைவேயை பிடிச்சிட்டோம். எங்கேயாவது சாப்பிட நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல நிப்பாட்டினோம். அந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா நெல்லிமுட்டம். இங்கே ஒரு சிறப்பு என்னென்னா, நாங்கள் போகிற ஹோட்டலுக்கு பேர் ஜானகியா. அந்த ஹோட்டலில் சாப்பாடு வெறும் 30 ரூபா தான், அன்லிமிட்டெட் கொடுக்குறாங்க. கேரளா ஸ்டைலில் குத்தரிசி, சாம்பார், மோர்க்குழம்பு, நிறைய பொரியல், அப்பளம், இது எல்லாமே கொடுக்குறாங்க. எல்லாமே அன்லிமிட்டெடு, வெறும் 30 ரூபா தான். அது மட்டும் இல்லாமல் மீன், பீஃபு எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கு தனி ரேட்டு. ஓகே, இப்போ நம்ம காயங்குளம் பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.